1 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் ஒரு 1/2 hour. எள்ளு நல்லா வறுத்துட்டோம். 2 காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம எடுத்த அரிசி மாவு, இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சிட்றோம். அதோட இப்போ பொட்டுக்கடலை மாவு, இந்த கிறிஸ்பினஸ்காண்டி பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருகிராமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறோம். திரும்ப நெய் 2 ஸ்பூன் நல்லா ஹீட் பண்ணி சூடாக அந்த மாவில் சேர்த்துக்கிறோம். பட்டர் இருந்தாலும் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல மாவை பிசைஞ்சிட்டு இப்படி பிடிக்க வரணும், அதுதான் கரெக்டான பதம். எள்ளு நம்ம எடுத்து வச்ச வறுத்த எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலையை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா பாயில் பண்ணி கொதிக்கிற சுடு தண்ணியை பார்த்து கரண்டி வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் பிசைய வேணாம், சாஃப்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரணும். அது என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம இப்படி கையில் தொட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் வந்து கரெக்டான பதம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக், நீங்கள் பட்டர் ஷீட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் 2 ஷீட்டு தான் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் ஷீட்டு. அதில் வச்சு ஒரு குட்டி என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தட்டைக்கான சைஸ் வந்துடும். அதை அப்படியே பொறுமையாக எடுத்துட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம்ல அதில் கூட போட்டுக்கலாம். வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 4-5 சேர்த்துட்டு, எனக்கு வாழை இலை பிடிச்சிருந்துச்சு இந்த ஷேப்பும், அதனால் எடுத்துகிட்டேன். பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா, நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான தட்டை ரெடி. தேங்க்யூ.